காதல் ஆனா விஷயத்துல திருநங்கைகள் இன்னுமே தோத்துட்டு தான் இருக்காங்களா? பெண்களே நிறைய பேர் தோத்துட்டு தான் சாமி. ஆண்களும் தான் தோத்து விட்டுருவோம். தாடி மட்டும் தான் சாமி வளர்க்குறான்னு சொல்றாங்க. அப்ப தற்கொலை மனசுல கஷ்டத்தையும் வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப நிறைய வீடியோக்கெல்லாம் கெட்ட வார்த்தைகளே எழுதி அனுப்புவாங்க. ஆமா, நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அப்ப என்ன பண்ணுவேன்னா, சரி பரவாயில்ல, எந்த மாதிரி வீடியோ போடுறோன்னு பார்த்து அந்த டைம் எடுத்து அதுக்காக எழுதுறீங்களா, பரவாயில்ல அப்படின்ட்டு போயிருக்கு. அதெல்லாம் பார்க்கக்கூடாது சாமி. கோவை மீரா ஃபேமிலி மட்டும் இல்ல, ஆல் டோட்டல் என்னோட உறவுகளோட ஃபேமிலி மொத்தமா நம்ம ஓகே. யாருக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குதோ கண்டிப்பா நம்ம சேனல்ல வரலாம். அவங்க ஒரு கதையோட வந்தாங்கனாலும் இல்ல நான் கதை சொன்னாலும். இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க, இருந்தாலுமே படத்துல வந்து தப்பாதான் எங்களை இன்னும் அதிகம் காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் இப்ப இருக்கா இல்ல மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்ப எல்லாம் எவ்வளவு மாறிடுச்சுதாங்க. இப்ப மதிப்பாவை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருநங்கைகள், நான் மறுபடியும் சொல்றேன், நான் மட்டும் இல்ல, என்னோட மக்கள் எல்லாருக்கும் சொல்றேன், நாங்க போய் உட்காந்துருப்போம் ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க போகணும். ஒரு சூழல், அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூழ்நிலையில மாற முடியாது. அப்போ பேண்ட் சட்டையில தன்னோட பெண் குணாவசியங்கள் எல்லாம் அடக்கி வச்சு தியேட்டர்ல போய் உட்காரும். ஜெயம் மூவி பார்த்திருப்பீங்க. ஆசைப்பட்ட ராசா நான் மீச வச்ச ரோசா அந்த பாட்டுல வரும். அது வரும். அப்புறம் வந்து ஒரே ஒரு கடையில தான் ஒரே ஒரு கீரை வடை அந்த சாங் வரும். அதுக்கு முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூவர கோழி பொழுதோட அந்த பாட்டு இதெல்லாம் வரும். இதெல்லாம் வரும்போது சுரீரும் சாமி எங்கேயோ ஒருத்தவங்க ஊக்கெடுத்து குத்துன மாதிரி இருக்கும், கேலி பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய கூத்துக்கள்ல நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்பெல்லாம் வந்து அப்ப எங்க மக்கள்ல இப்போ வந்ததுக்கு அப்புறம் ரீசெண்டா நிறைய எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சாங்க. நிறைய மூவிக்கு அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு எங்களை ஒரு கேலி பொருளா காமிச்சு நீங்க ஏன் பணம் சம்பாதிக்கிறீங்க, காயப்படுத்தி எதுக்கு அதில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? புரியுது தங்கம். எங்க கேரக்டர் எடுத்து பண்ணும்போது நிறைய ஹீரோக்கள் பெண்கள் வேடம் போட்டு நிறைய பேர் பண்ணி ஹிட் ஆயிருக்காங்களே தங்கம். இப்ப இருக்கிற தலைமுறை வரைக்கும் யார் லேடிஸ் போடல, எல்லாமே போட்டிருக்காங்க. போட்டு அது ஒரு கதாபாத்திரமா எங்களை நினைச்சு பண்றீங்க. ஆனா காமெடியா பண்ண அது வந்து ஒரு கேலி கிண்டலா பண்ணும்போது தங்க மனம் வலிக்குது. திருநங்கை மதிப்பா நிறைய படத்துல காமிச்சிருக்காங்களா இப்போ, அதெல்லாம் எவ்வளவு பாராட்டக்கூடிய விஷயம். அந்த மாதிரி தான் தமிழ் எங்களை ஒரு பொருளா நீங்க திரைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கும் போது அது மதிப்பா கொண்டு வாங்க. தவறான கண்ணோட்டத்தோடு கொண்டு வரும்போது அப்ப எங்க மக்கள் வந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும். யாரா இருந்தாலும் பண்ணுவாங்கல்ல, கண்டிப்பா இருக்கும். இப்போ நாங்க பண்ணுனா ஒரு ஆண் தப்புன்னா உங்க ஆளுங்கன்னு யாரும் சொல்றது, ஒரு பெண் தப்புன்னா உங்க பெண்கள் வந்து அப்படி ஆகுது. ஆனா எங்க ஆளுங்க எங்கேயோ ஒரு பக்கம் தப்பு பண்ணாங்கன்னா அது சொல்லிடும், உங்க ஆளுங்க அப்படி கொஞ்சம் மோசமா பண்ணிட்டாங்க உங்க ஆளுங்க அப்படி. ஆனா எங்க மக்கள் பண்ற நல்ல விஷயங்களை நிறைய பேர் வந்து அதை எடுத்துக்காட்டுறது இல்லடி தான். புரியுதுமா. அதாவது ஒரு வெள்ளை படத்துல கூட எல்லாம் வந்திருக்குமே, வெள்ளை கர்ச்சிஃப்ல ஒரு கருப்பு புள்ளி தான், கருப்பு புள்ளி தெரியும். அந்த மாதிரி வந்து நிறைய திருநங்கை மக்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்றாங்க அப்படிங்கறது நிறைய பேர் வந்து வெளியே காமிச்சுக்கிறதும் இல்ல. நாங்க அதை எதிர்பார்க்கறதும் இல்ல. வேணாம், எங்களை தேடி வந்த உதவி தேடி வந்தவங்களுக்கு நாங்க உதவி பண்ணோமா அவங்க மனசுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். மற்றவங்க யாருக்கும் அது விளம்பரம் தேவையில்லை. நாங்க தான் சொல்லணும், நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கோம், எளிதில் பற்றக்கூடிய ஒரு தீ மாதிரிமா. நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க ஆடுவோம். இதுதான் எங்களோட குணம். ஆனா நிறைய பேர்த்த ஒரு டான்ஸே பண்ணாலுமே தங்க ஒரு இடத்துல ஆட போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம மட்டும் தான். நாங்க பாருங்களேன், எந்த ரூம்குள்ள மட்டுமா நாங்க ஆடுறோம், ஒரு அரங்கத்துல ஆடுவோம். 10 பேர் சிரிக்கணும், கைத்தட்டி அவங்க சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது மற்றவங்களை சந்தோஷப்படுத்த எடுத்த ஒரு பிறவித்தம். எங்களை வந்து யாரும் காயப்படுத்தாதீங்க. நீங்க சொல்ற விஷயம் பார்க்கும்போது இப்போ இந்த கூத்தெல்லாம் நடக்குதுல்ல, கூத்துல வந்து திருநங்கைகள் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, அங்கேயும் இன்னுமே எங்களுக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தவறாதான் பாக்குறாங்க, அவங்க பார்வையே தப்பா இருக்கு அப்படின்றாங்க. அது இன்னும் ஏன் மாறல? தெருக்கூத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சிரமம். நைட் ஆரம்பிச்சு காலையில விடியற வரைக்கும் ஆடுவாங்க. அவங்களோட கஷ்டம் எல்லாம் எந்த அளவுக்கு சொல்லவே முடியாது இருக்காங்க. அந்த சாட்டையில அடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த சாட்டை அடியை தாண்டி மக்கள் பேசுற அந்த வார்த்தைகள் தான் அவங்களுக்கு நிறைய வழி கொடுக்கும். அடி கூட ஆடிடும். எல்லா இடத்துமே எல்லா கலைஞருமே மேடையில ஆட முடிய மாட்டேங்க, தரையில ஆட விட்டாலும் ஆடுவாங்க. அந்த கல் தரையா இருக்கும். அவ்வளவு தூரம் ஏன் சாமி போற. இப்ப நாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு டான்ஸ் கூப்பிட்டு தான் போயிருந்தோம். அங்க போனப்ப கூட ஏசம்பத்து வந்திருக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்படிங்கும்போது இது வேஷம் இல்லம்மா, இதுதான் எங்களோட பிறவி. புரிதலி தங்கம். இத வந்து யாருக்கிட்ட வந்து நாங்க ஏத்துக்கோம் தெரியுமா தங்கம், படிப்பறிவு இல்லாதவங்க, வயசானவங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்க முடியாது. புரிதல் இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த அரவணின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் திருநங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தெரியாம அவங்க எப்படி பழகுறாங்களோ அதே மாதிரி பேசிட்டு வருவாங்க. சரி போ அவங்க வயசானவங்க. ஆனா எல்லா மெச்சூர்டும் தெரிஞ்சவங்க சொல்லும் போதுதான் சாமி எப்படிதான் இவங்களை இழுத்து பிடிச்சி மண்டையில ஒரு கொட்டு வைக்கலாம்னு அப்பதான் தோணும். ஆமா, அதாவது அறிவு இருக்கிறவங்க இன்னுமே பயன்படுத்திக்கலாம், இன்னும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி. உங்க வாழ்க்கையில காதல் அனுபவம் பத்தி அதெல்லாம் ஏன் சாமி கேட்கற? அதுதான் மெயின். எல்லா வாழ்க்கையிலும் நான் காதல் அனுபவம் இருக்கும்ல, சாமி அப்பப்ப வரது போறதுதான் அந்த மாதிரிதான் இருக்கும். டிக்டாக் இருக்கும்போதெல்லாம் கூட சாமி பாப்பேன். இந்த வீடியோ எல்லாம் போட்டு அம்மா கேரக்டருக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அதை தாண்டி என்ன எங்கா சின்ன பிள்ளையா காமிக்கிறதுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அப்ப பாத்துட்டு இப்போ ஒரு ஐடியில போய் பார்த்துட்டு அவங்க நேர்ல பார்த்துட்டு நம்ம மனசுக்கு தோணுனாலும் போய் பக்கத்துல போய் நல்லா இருக்கீங்களா, நல்லா பாருமா, என்ன கேமரா கூட கொஞ்சம் க்ளோஸ் வைக்க சொன்ன கூட பரவாயில்ல,
க்ளோஸ் வச்சிருவீங்களா கணேஷ்? அங்க என்னப்பா பேசுற? வடை போண்டா வேணுமா வாங்கி தருமா? முட்டை போண்டா காமிக்கிறீங்க, கண்ணுல காமிக்க மாட்டேங்கிறீங்க. அதை பிரிச்சு கொடுங்க சாமி, பசங்க அதுல இருப்பாங்க. அப்போ காலி பண்ணிட்டீங்களா? அந்த வீடியோ பார்த்துட்டு சாமி நான் போய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். என்னோட பெண் தன்மையும் என்னோட உணர்வுகளையும் என்னோட வார்த்தைகளா கொண்டு வருவேன். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. அம்மா நல்லா இருக்கு. அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கும்போது நல்லா என் மண்டையில 4 கொட்டு வச்ச மாதிரி இருக்கும். வேணாம், இது உனக்கான இடம் கிடையாது, ஆமா அம்மான்ட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 தொங்குவோம். அந்த மாதிரி என்னையாண்டா அம்மான்னு சொல்லிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுமா? ஆமா சாமி. அதுல இருந்து பாத்தீங்கன்னா நான் அப்படிதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆரம்பத்துல தாண்டிதான் வந்துட்டு சாமி. நான் பட்ட வழிகளை தான் முதல்ல சொன்னேன். யாரையும் நம்பி போகாதீங்க, சொல்றவங்க பேச்சும் கேட்டு நடங்க, பெரியவங்க பேச்சு கேட்டு நடங்க. முதியோர் சொல்லும் முத்திரநிலத்தனியும் முதல்ல கசக்கதா சாமி. கண்டிப்பா அப்புறம் அதேதான். அப்போ இப்ப இருக்கிறவங்க யாருமே காதல் வந்து நீங்க சொன்ன இந்த மாதிரி ஒரு ஆண் வந்து திருநங்கைகளை தற்கொலை பண்றது, ஆனா திருநங்கைகள் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. காதல் ஆனா விஷயத்துல திருநங்கைகள் இன்னுமே தோத்துட்டு தான் இருக்காங்களா நினைக்கிறீங்களா? பெண்களே நிறைய பேர் தோத்துட்டு தான் சமைப்பாங்க. அப்ப அதை பார்க்க ஆண்களும் தான் தோத்துட்டு இருக்காங்கம்மா. அது நம்ம புரியலமா? ஆண்களும் தான் தோத்து விட்டுருவோம். தாடி மட்டும் தான் சாமி வளர்க்குறான்னு சொல்றாங்க. அப்ப தற்கொலை மனசுல கஷ்டத்தையும் வளர்த்துட்டு இருக்காங்க. அது பார்க்கணும். கண்டிப்பா தான் சாமி. இப்போ பெண்கள், ஆண்கள், திருநங்கைகள் எல்லாருமே நான் என்ன சொல்ல வரேன்னா சாமி, நமக்கு ஒருத்தர் உண்மையா இருக்காங்க தெரிஞ்சா அவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். புரியுது சாமி? அவங்க போலியா நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதா விலகி வந்துடணும் சாமி. அதை விட்டுட்டு ஐயோ விலகிட்டாங்களேங்கோசரம் நம்மள உலகத்தையே தாங்குற பூமாதேவி நம்மளை மட்டும் பாரமா நினைக்கிறா தங்கம்? இல்ல. அப்ப ஏன் நம்ம அந்த தப்பான முடிவு எடுக்கணும்? நமக்கு செலக்டா இல்லையா, விலகிட்ட நீ இப்போ உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கோ, என்னோட வாழ்க்கையை பார்த்து நான் வாழ கத்துக்கிறேன். இப்படிதான் சாமி வாழ கத்துக்கணும். அப்படிதான் நான் வாழ கத்துட்டு இருக்கேன். இதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. இப்போ கடவுள் உங்ககிட்ட ஒரு வரம் கொடுக்குறாங்க. என்ன வரம் கேட்பீங்க? ஒரே ஒரு வரம் தான். இந்தாங்க கோவை மீரா வச்சுக்கோங்க, இந்த வரம் உங்களுக்கு தான், என்ன வேணுமோ கேட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. என்ன கேட்பீங்க? மறுபடியும் நான் திருநங்கையா பிறக்கணும். ஓகே. தாய்மை உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா அடுத்த ஜென்மத்துல என்னவா பிறக்கணும்னா ஒரு பசுமாடா கேட்டிருக்கேன். ஆமா. விலங்குகள பசுமாடா? எதனால பசுமாடு? பால் கொடுத்து நிறைய தாய்மையை கொடுக்கணும் சாமி. அது அதனால நான் போன இன்டர்வியூல ஏதாவது சொல்லியிருக்கேன். இப்ப இதை நான் மாத்தி சொன்னேன்னா என்னமா அதுல அப்படி சொன்னீங்க, எழுத தயாராவே இருப்பாங்க. சென்னையில இருந்து நீங்க வந்தது பிரச்சனை இல்ல, கோயம்புத்தூர்ல நான் வந்து தப்பல்ல, கமெண்ட் பாத்துட்டே இருப்பாங்க, எங்க போட்டு எழுதி விடலாம். அப்போ கமெண்ட் அப்படின்னு சொல்ற விஷயம் என்னதான் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் வந்தாலுமே பேட் கமெண்ட்ஸ் அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி ஹேண்டில் பண்றீங்க? தங்க நிறைய வீடியோக்கு நான் மட்டும் இல்ல சாமி, எல்லா மக்களும் வீடியோ போலதான் பாக்குறாங்க. அந்த வீடியோக்கு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பாராட்டணும் அவங்களெல்லாம். ஆமாண்டி தங்கம். இப்ப நிறைய வீடியோக்கெல்லாம் கெட்ட வார்த்தைகளே எழுதி அனுப்புவாங்க. நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கேன். எனக்குமே ஆரம்பத்துல வந்துட்டு இருக்கும், ஒரே ஒரு இதுல இருந்து வரும் பாப்பா. அப்ப என்ன பண்ணுவேன்னா, சரி பரவாயில்ல, எந்த வீடியோல நான் பேட்டி கொடுக்குறேன், எந்த சேனலுக்கு நான் பேட்டி கொடுக்குறேன், எந்த மாதிரி வீடியோ போடுறேன்னு பார்த்து அதை டைம் எடுத்து அதுக்காக எழுதுறீங்களா, பரவாயில்ல அப்படின்ட்டு போயிருக்கும். அதெல்லாம் பார்க்க கூடாது சாமி. உனக்கு நான் அம்மா, நீ வந்து என் பிள்ளை, நான் உனக்கு அம்மா, உண்மையா இருக்கலாம், நீங்க எனக்கு உண்மையா இருக்கிறீங்க, அவ்வளவுதான் சாமி. அதை பார்த்து இதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு போயிட்டே நம்ம எப்ப சாமி வர்றது? நாளைக்கு வீடியோ எடுக்க முடியுமா என்னால? என்ன நம்பி 1 லட்சம் பேர் இருக்காங்க, என்னோட உறவுகள், சப்ஸ்கிரைபர் இல்ல, என்னோட உறவுகள் தான் சொல்றாங்க, அம்மா நீங்க போடுற வீடியோ நாங்க சிரிக்கிறோமா, எங்களை சிரிக்க வைங்கிறாங்க. அப்ப என்னை யாரோ ஒருத்தர் அளவு வைக்கிறாங்கன்னு அவங்க பேச்சு நேரத்துல மத்தவங்க எல்லாத்தையும் நான் கஷ்டப்படுத்த கூடாது சாமி. ஏன்னா அதுல கமெண்ட்ஸ் சொல்லும் போது நிறைய பேருக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கமெண்ட் படிச்சிருந்தேன், எனக்கு அம்மா அப்பா இல்ல, ஆனா நீங்க சொல்லும் போது உறவுகள் சொல்லும் போது உங்களை நேர்ல பாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நேர்ல வந்து பாத்துருக்காங்க. ஆமா சாமி, தினமும் உண்மை என்ன தங்கம், செலிபிரிட்டிங்கிறோம் நம்ம. இந்த வீடியோக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சாமி, நாங்க கட்டுற புடவையில இருந்து ஸ்நாக்ஸ், நம்ம 45 பேர் என் கூட இருக்காங்க. அவங்க எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தீனி நிறைய மக்கள் வரும்போது வாங்கிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தங்கம். கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட நமக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கறது. எங்கேயோ பிறந்த ஒரு மக்கள் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு என்ன புடவை, அப்ப இந்த புடவை கூட பாருங்க இன்னொருத்தர் எடுத்து கொடுத்த புடவை தான். அப்போ இது கட்டுனா உங்களுக்கு அழகா இருக்கும். நீங்க நான் பச்சை புடவை தான் கட்டலாம்னு நினைச்சு சாமி. நான் ஏன் பச்சைல வந்து தெரியும்ல, உங்களுக்கு பிடிக்கும் முன்னாடி சொன்னீங்க என்கிட்ட. ஆமா தெரியும்லன்னு கேட்டா சொல்லணும்ல, இப்ப சொல்லணும்ல, அப்படி சொல்லணும். நல்லா மாட்டி விடுங்கம்மா நீங்க. சரி நீங்க ஏன் பச்சையில வரல, நீங்க அதை சொல்லுங்க. பச்சையில தான் சரி வரலான்னு பார்த்தேன். பச்சை மஞ்சளும் கலந்து இருக்கும், இதுலயே போயிடலான்ட்டு வந்து. ஓகே. எதனால பச்சை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? பரிச்சயமான போனோம், கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, பெண் கடவுள், அதாவது பெண் தெய்வத்தை வழிபடக்கூடும், உள்ள போனோம்னு பச்சை பட்டில காய்ச்சி கொடுத்தா அன்னைக்கு நல்லா இருக்கும். ஒரு நம்பிக்கை தாண்டி தங்கம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. இருக்காதுன்னு போறதை விட இருக்கும்னு போனோம்னா சந்தோஷமா இருக்கும் சாமி. அந்த மாதிரிதான். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கும் சொல்லி வர சொல்லுங்க. அப்ப என் பொண்ணு ரியானா வந்திருக்கா என் கூட. கொஞ்சம் மோசமான கேரக்டர். மொபைல் வச்சோன்னு வச்சுக்க சாமி, நமக்கு தெரியாம நெட் எடுத்து காலி பண்ணிடுவான். எல்லார் வீட்லயும் அது நடக்குது. ஆனா இங்கதான் ரொம்ப மோவர். அப்புறம் இன்னொரு பொண்ணு ஒரு கருக்கா படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி கொண்டு கொடுத்தாலும் உங்களுக்கு. ஆமா, உப்பு தண்ணி. 2 பேருமே வாங்க. இவங்க பேர் வந்து ரியானா. உப்பு தண்ணி போட்டது இவங்க. இவங்க
நீங்க சொல்லுங்க அவங்கள பத்தி. இவங்க பேர் வந்து ரேஸ்மா தங்கம். கதாபாத்திரத்துல கருக்காப்பள்ளின்னு வச்சிருக்கேன். 32 பல்லுல சாமி நமக்கு. அதுல 16 பல்லு 17 பல்லு சொத்து பல்லு. காமி தங்கம் காமி வளர்த்த மேகலை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மேகலை தங்கம். இந்த மேகலை இவங்களை வந்து கதாபாத்திரமா உள்ள கொண்டு வரும்போது நான் சொன்னேன், தங்கம் நான் ஒரு வீடியோ எடுப்பேன், நீ உள்ள வரணும், நான் உன்னை கேட்பேன், கேட்கிற கேள்விக்கு பதில் வந்து இருக்காத பின்ன என்ன பேசுறீங்க, இருக்காத பின்ன பின்ன பேச. இது ஒரு வீடியோ முழுக்க சொல்லி ட்ரெண்ட் ஆயிட்டேன். தங்கம் பேசாதீங்கன்னு சொல்லி ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஆமா, உங்க வீடியோல ஏன் ஆண்களை நீங்க சேர்க்கவே மாட்டேங்கிறீங்க? அது ஒரு பெரிய ஒரு இல்ல சாமி, அதாவது ஏன் சேர்க்க மாட்டேங்கிறீங்க? நம்ம நிறைய வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ காணுமே, லேட்டஸ்டா வீடியோஸ்ல ஆண்களே காணோம். இப்போ என்ன தெரியுமா சாமி, நம்ம இருக்கிற பக்கத்துல வீடுங்களா இருக்கிறதாங்க பசங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா நான் இப்ப இந்த வீடியோ கேட்டீங்க இல்லையா, நான் சொல்றேன் ஒரு நல்ல கண்டென்ட்டோட அம்மா இந்த வீடியோ உங்க கூட பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா வந்து பண்ணலாம். ஓகே ஓகே, யார் வேணா தாராளமா சாமி. இது கோவை மீரா ஃபேமிலி மட்டும் இல்ல, ஆல் டோட்டல் என்னோட உறவுகளோட ஃபேமிலி மொத்தமா. நம்ம ஓகே, யாருக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குதோ கண்டிப்பா நம்ம சேனல்ல வரலாம். அவங்க ஒரு கதையோட வந்தாங்கனாலும் இல்ல நான் கதை சொன்னாலும் பண்ண தயாரா இருக்கும். கண்டிப்பா நிறைய பசங்க இப்ப வேணும்னு தான் சாமி அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய கண்டென்ட்டோட யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன பண்றது தெரியுமா சாமி, காலையில யோசிப்பேன், இந்த கண்டென்ட் யோசிச்சு நான் உங்களுக்கு வேற லெவல்ல எடுக்கணும்னு நினைப்பேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு சாமி. ஒண்ணு தங்கம் மாடு வந்திருக்கு, தண்ணி வெயின்னு நினைக்கிறேன். மாடு கதவு தட்டுமா? ஆமா சாமி, இங்க கோவில் எப்படிதான் தட்டுமா? கோயம்புத்தூர்ல இல்ல, இங்க ஆதித்யாவினில் வந்து மாடு பசுமாடு வந்து தட்டும். தினமும் பசுமாடு தட்டும். தட்டுனதுக்கு கதவு திறந்து தண்ணியை குடிச்சிட்டு போயிடும். மாடு கோவையில அப்படிதான் பண்றாங்களா? ஐயோ, இங்க போயிருக்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க மனசுல? சாமி, மாடு வந்துதான் எப்பயும் கதவு தட்டும்னு நினைச்சேன், நீ வந்துட்ட. இல்ல, இப்ப வீட்டுல சொல்லிட்டு வரணும், கிளம்பி வந்துருக்கணும், என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ணிருக்கு, இதான் எனக்கு பிடிக்கலாம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்கேஜ்மெண்டா? யாரு உன்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப பசங்க வந்திருக்காங்க. பசங்க ஏண்டி ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்ப பசங்க எல்லாம் வந்து பாருங்க. இதுக்கு பேர் என்ன? சொல்ல மாட்டீங்களா? இதுக்கு பேர் என்கேஜ்மெண்ட். என்ன சொன்னீங்க? என்கேஜ்மெண்ட் தங்கம் ஒருத்தர் வந்து பண்றதுதான், ஒருத்தர் வந்து பண்றதுதான் நிச்சயதார்த்தம். 7 பேர் வந்து அது பேர் பெரிய காரியம். அவங்க ஃப்ரெண்டா கூட இருக்க, இவருதான் மாப்பிள்ளைங்களா? ஏங்காட்டி எனக்கு உண்மையான மனசு பிடிக்கலாட்டி நீங்க ஏதாவது நீங்க கம்பல் எல்லாம் நீ பண்ணாதீங்க. ஒட்டிட்டு இருக்கு ஏதோ. அது வந்து ஊடு புள்ளி சந்து புள்ளி கோலம் வைப்பாங்கல்ல, இப்படி போனதான். அப்படி சொல்லாதீங்க. பிரைடல் மேக்கப் பார்த்தா பிரைடல் மேக்கப். ஆமா, இது பிரைடல். சரி, நான் பெரிய நாகரிகமா இல்ல தானே? இவங்க எவ்வளவு நாகரிகமா, என்ன ரொம்ப நாகரிகமா இருக்கீங்கம்மா, வாழ்த்துக்கள். இருக்கட்டும். சரி, கொடுத்துருடி. வேணாமா வேணாமா, அம்மாவே சொல்லிட்டாங்க எதுக்கு.